படம் நல்லா இருக்குண்ணா. ஆனால் நல்லா இருக்குண்ணா, சீரியஸாக நல்லா இருக்கு, பார்க்கலாம். தலை கிங் சூப்பராக இருக்கு. என்ட்ரி சீன் ஸ்டார்டிங் அவரு தான், சிம்பிளாக தான் இருக்கு. அதே ஒரு எப்படி சொல்றது, பார்க்கலாம், சூப்பராக பண்ணியிருக்காங்க. த்ரிஷும் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. பட் நான் வந்து என்னென்ன கிளைமேக்ஸ் தூங்கிட்டேன், என்ன நடந்துச்சுன்னு தெரியல. நைட் ஷிஃப்ட் தான், அதனால தான் செம டயர்டு. ஆக்சுவலாக வந்து படம் ஸ்டார்டிங் அடியே ஸ்லோவாக போனாலும் போக போக நல்லா இருந்துச்சு, பார்க்கலாம். ஆனால் கிளைமேக்ஸ் என்னாச்சுன்னு தெரியல, நைட் ஷிஃப்ட்ன்றனால தூங்கிட்டேன். ஸோ கிளைமேக்ஸ் மட்டும் அவன்ட்டு கேட்டுக்கேன், அவனுக்கு தெரியும். அதுவும் நல்லா இருந்துச்சு, பயங்கர லுக்காக இருந்துச்சு அவருக்கும். அது இது பயங்கரமாக இருக்கு. இல்லை அர்ஜுனோட இது நல்லா இருந்துச்சு. பட் நான் என்னன்னா வாண்டடா கொண்டு அந்த மாதிரி இருந்துச்சு. பட் படம் நல்லா தான் இருக்கு, பார்க்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஸ்க்ரீன் பிளே பயங்கரமா இருக்கு. ஸ்க்ரீன் பிளே, சினிமோட்டோ, மியூசிக்ஸ் எல்லாமே பயங்கரமா இருக்கு. நல்லா இருக்கு ப்ரோ. ஆனால் பார்க்கலாம் ப்ரோ இது. ஆமா ப்ரோ, ரொம்பலாம் தகவல் அந்த படத்துல எதுவும் இல்லை ப்ரோ. சும்மா தான் அந்த படமே, சும்மா ஃபன்னு பார்க்கலாம், என்டர்டைன்மெண்ட், அவ்வளோதான். மற்றபடி ஒரு இதுவும் இல்லை. படம் ஏன் சீக்கிரமா முடிஞ்சிருச்சு. அஜித் வந்து 2 வருஷம் வெயிட் பண்ணதுக்கு இது ஒரு ஒர்த்தான மூவி தான். இவ்வளவு வருஷமா வெயிட் பண்ணிட்டு இது ஒர்த் இல்லை அப்படின்லாம் கிடையவே கிடையாது. ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பா வந்து பார்க்கலாம். இது ஒரு லவ் ஃபீல், அதாவது டச் பண்ணிட்டாரு, எமோஷனலா டச் பண்ணிட்டாரு. லாஸ்ட்ல ஒரு கிளைமேக்ஸ் பயங்கரமா டச் பண்ணிட்டாரு. அங்கதான் டைரக்டர் ஜெயிச்சிட்டாரு, வேற லெவல். அதான் எங்கெங்க வேணுமோ அங்கங்க கரெக்டா பண்ணிருக்காங்க. இன்னும் படம் ஏன் ஓடல, இன்னும் படம் ஏன் ரன் ஆகாதா, இவ்வளவு சீக்கிரம் முடிச்சிட்டீங்களா அப்படின்னு ஒரு ஃபீல் தான் வந்துச்சு தவிர சீக்கிரமா முடிஞ்சிருச்ச மாதிரி தான் எல்லாருக்குமே ஃபீல். உண்மையிலே படம் வந்து சீக்கிரமா முடிஞ்சிருச்சு. ஏன்னா செகண்ட் ஹாஃப் தான் பயங்கரமா போகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் வந்து கூஸ் பம்ப்ஸா போகுது. ஒவ்வொரு ஸ்டண்ட்டுமே வந்து பயங்கரமா பண்ணிருக்காரு அஜித், வேற லெவல். மெசேஜ் அதுதான். இந்த காலத்தை வந்து லவ் இருக்கா நம்ம வந்து கேட்கறோம்ல, அது இருக்கு, எங்கேயும் அங்கங்க மூலையில இருக்கு. அந்த லவ் கனெக்ட் தான் கிளைமேக்ஸ் வந்து டச் பண்றாரு அஜித். என்னதான் வந்து குடும்பத்துக்குள்ள சண்டை வந்தாலுமே அந்த லவ் அன்புன்றது விட்டு போகாது. அதுதான் வந்து இவர் சொல்றாரு டேரக்டர். அது கரெக்டா சொல்லியிருக்காரு, கரெக்டா ஃபினிஷ் பண்ணிருக்காரு. சீட்டு நுனியில படம் ஃபுல்லா கிரௌட் சவுண்ட்ல மட்டும் தான் இருக்குது. வேற லெவல் படம், என்ஜாய் பண்ணலாம். கிரௌட் சரியான ஹிட் படம். லைக்காக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு பெரிய ஹிட் படம். லேக்லாம் இல்ல, படம் ஸ்டோரி படம் தான் போயிட்டு இருக்குது. செகண்ட் ஹாஃப் தான் கெத்து, வேற லெவல்ல இருக்கும், ஹாலிவுட் ரேஞ்சில் இருக்கும். பாருங்க, சம்மவத்து என்ஜாய் பண்ணலாம். ஒரு சீன் கூட போர் அடிக்காது. செகண்ட் ஹாஃப்லாம் என்ஜாய் பண்ணலாம். தலை வந்தாலே போதும், நம்மளுக்கு வந்து தலைவரை பார்த்தாச்சு, தலையை பார்த்தா போதும். லாஸ்ட் கிளைமேக்ஸ்ல அந்த பிஜிஎம்க்கும் அவங்க கனெக்ட் பண்ற லவ்க்கும் நல்லா இருக்கும். ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க படத்துல. ஸ்டார்டிங்ல ஒரு ட்விஸ்ட், எண்ட்ல ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. அது படம் பார்க்கறவங்களுக்கு தெரியும். மங்காத்தா மேல இது பார்க்கலாம், மங்காத்தா காம்போ வராது, இது ஒரு காம்போ வரும். நான் சொல்ல படம் பார்க்கறவங்களுக்கு தெரியாது. இன்ட்ரன்ஸ் இல்ல அது ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க, அவர் சொல்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் இன்டர்வியூக்கு அப்புறம் அவங்களுக்கு தெரியும் அதுனா கதை. எல்லாரும் நல்லா பண்ணிருந்தாங்க. ஆர்வலாம் பயமா பண்ணியிருந்தா போல. படம் சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்குது. தலை வந்து படம் ஸ்டார்டிங்ல வராரு, திரும்ப முடிகிற போதும் தலை தான் இருக்கிறாரு. ஸ்டார்டிங் எண்டு படம் சூப்பர். கதை வந்து இதை வந்து முழுசாக ரிவீல் பண்ண முடியாது நம்ம. ஆனால் என்னன்னா சஸ்பென்ஸ் த்ரில்லர் கதை இது. ரொம்ப சஸ்பென்ஸாகவும் த்ரில்லிங்காகவும் போகும் இந்த கதை. என்ன அடுத்துன்றதை இயக்குனர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. உண்மையிலேயே இந்த படத்துடைய கதையோ விமர்சனமோ பார்க்காம நேராக வந்து சீட்டில் உட்காந்து நம்ம படம் பார்த்தோம் அப்படின்னா உண்மையிலே இது வந்து எல்லா ஜென்ரல் ஆடியன்ஸ், எல்லா குழந்தைங்க எல்லாருமே உட்காந்து பார்க்கலாம். எங்கேயுமே வந்து நமக்கு வந்து ஐயோ குழந்தைய கூப்பிட்டு வந்துட்டோம் முகம் சொல்லிக்கிற சீன் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. அதாவது 6 முதல் 60 வரை எல்லாரும் ஒன்றா சேர்ந்து உட்காந்து பார்க்கக்கூடிய படம் தான் விடாமுயற்சி. எனக்கு ஒரே ஒரு சீன் ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த படத்தில். என்னன்னா திரிஷா வந்து அஜித் கிட்ட சொல்லுவாங்க, நான் இன்னொருத்தரோட தொடர்பில் இருக்கேன்றதை சொல்கிற விதம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அது வேற மாதிரி மேக் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு சீனுக்காகவே அந்த படம் போய் பார்க்கலாம். அதை கேட்டுட்டு அவர் அஜித்தோட ரியாக்ஷனு, இந்த சீன் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. இதுதான் படத்தோடைய ஆரம்பத்திலே இந்த சீன் வருது. இதை சொன்ன விதமும் அது ரொம்ப வித்தியாசமாக இருந்தது பார்க்கும்போது. அதை நான் எதிர்பார்க்கல. அஜித் படத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நான் எதிர்பார்க்கல. நான் வேற ஏதோ எதிர்பார்த்து வந்த கிட்னாப் இருக்கும், அஜித் வந்து ஒய்ஃபை காப்பாற்றுவார், அப்படி மாசாக இருக்கும், அப்படி தான் நான் கூட எதிர்பார்த்தேன். ஆனால் இது முற்றிலும் வேறு கதை. இது நம்ம எதிர்பார்த்தது ஒன்று, இங்கே உள்ள தேட்டரில் நடந்தது ஒன்று. அர்ஜுன் வந்து அஜித்துக்கு முன்னாடியே அவர் வந்து ஆக்ஷன் கிங். அவர் அஜித்தெல்லாம் அதுக்கப்புறம் தான் வந்தார். அது மாதிரி 2 பேருக்குமே வந்து படத்தில் இங்கே வந்து தராசு வந்து அஜித்துக்கு உயரமாவோ அர்ஜுனுக்கு கீழெல்லாம் இல்லை. நியாயத்தராசு மாதிரி 2 பேருக்குமே ஒரே ஈவன் கேரக்டரு, ஒரே ஈக்குவலாக நடிச்சுக்கிறாங்க 2 பேருமே. யாருமே வந்து சளைச்சவங்க இல்லைன்றதை இந்த படத்தில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஆக்ஷன் கிங் தான், தலை தான். அதை 2 பேருமே மாஸ்க் காட்டிக்கிறாங்க. ஸ்டார்டிங் டு எண்டு 2 பேருமே வந்து பிரமாதமான ஒரு ஆக்டிங் கொடுத்துருக்காங்க. உண்மையிலே சொல்கிறேன், அர்ஜுன் ஆக்டிங் ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த படத்தில். நிறைய பேசப்படுவார் அவர் இந்த படத்தில். ஆரோ வந்து ஒரு சின்ன இடத்துல வந்தாலும், சின்ன இடம்ல படத்தில் வராரு. பட் அவர் பெருசாக அவருக்கு இதுதான் கேரக்டர்னு இல்லை, ஒரு அடியாளாக வராரு படத்தில் அவர். ஆனால் வந்து அவருடைய ஆக்டிங் வந்து அதாவது அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. அவர் நடிச்சிருக்க கேரக்டர் வந்து யாராவது ஒரு சின்ன நடிகர், ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் நடிக்க வேண்டிய கேரக்டர் அவர் நடிச்சிருக்கிறாரு இந்த படத்துல, அப்படிதான் சொல்லலாம். ஆனா அது வந்து அவருடைய ஆரோ நடிச்சுக்கிறாருன்ற மாதிரி அவர் நல்லா பண்ணியிருக்காரு. பட் அந்த கேரக்டர் வந்து அவருக்கான கேரக்டர் இல்லை, அது ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் நடிக்கிற கேரக்டர்ல அவர் நடிச்சிருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்லாம் இல்லைங்க, நீங்க வந்து தேட்டரில் உட்காந்துட்டீங்கன்னாவே கடைசியாக எழுந்து வர வரைக்குமே படம் நல்லாவே போகுது.
எந்த ரிவ்யூவும் கேட்காம வந்து தேட்டரில் உட்காந்து பாருங்க, நல்லா இருக்கும். தலையோட ஸ்டைல் ரொம்ப பிடிச்சிருந்தது மூவியில். அவர் காமாவே எல்லா விஷயமும் மூவ் பண்ணது அது ரொம்ப நல்லா. த்ரிஷா அஜித் சார் காம்போ வந்து ரியலாக ஃபென்டாஸ்டிக் தான். நம்ம என்ன இருந்தால் மூவிலேருந்தே பார்த்துட்டு இருக்கோம். அது வேற எதுவுமே மைனஸ்லாம் எதுவுமே இல்லை, கொஞ்சம் ப்ளஸ் தான் இருந்தது. இது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி மூவி பார்த்துருக்க மாட்டோம் தான் நான் நினைக்கிறேன். இது கொஞ்சம் ட்ரெண்டியா இருக்கு மூவி. அர்ஜுன் அவர் நம்ம மங்காத்தாலே பார்த்துருப்போம். அவர் சீரியஸாவே வில்லன்னா அவர் தாங்க. அந்த அளவுக்கு அவர் நிக்கிறது, அவர் போறது, அவர் லுக்கு எல்லாமே அவர் வில்லன் கேரக்டர் அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் அதுலயே இருக்காரு. அவர் ஆக்டிங்னா ஒரு வில்லனாவே நம்ம பார்க்கலாம். ஹீரோவா பார்க்கறதோட வில்லனிசம் சூப்பரா பண்ணிருக்காரு. எங்களுக்கு இயர்ஸ்லாம் கணக்கு தெரியல ப்ரோ. சீரியஸாவே அவர் நல்லா பண்ணியிருக்காரு. இப்போ ரீசெண்டா பண்ற மாதிரி தான் இருக்கு படம். அவர் துணிவுக்கு அப்புறம் பண்ண மாதிரி தான். எங்களுக்கு ஆக்ஷன்ஸ்லாம் அன்எக்ஸ்பெக்டட். சீரியஸாவே நாங்களே அந்த அளவுக்குலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அந்த அளவுக்கு செமையா பண்ணியிருக்காங்க. ஆக்ஷன்ஸ்லாம் ஃபைட்டிங்லாம் சூப்பரா இருக்கு. பிஜிஎம் அது ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே கிரைம் மாதிரி தான் இது கனெக்ட் ஆகுது. ஒருத்தங்க அதான் அவங்கள வச்சு ஃபுல்லா பணம் பறிக்கிற மாதிரி தான் அந்த படமே ஃபுல் ஸ்டோரி அப்படிதான் வருது. கடைசியில வந்து 2 பேரும் ஒன்னா ஆகிற மாதிரி அது அவங்களுக்குள்ளேயே கொஞ்சம் சண்டை பிஷ் பண்ணி விட்டுட்டு அந்த மாதிரி தான் வருது. நீங்க படம் பாருங்க, நல்லா இருக்கு. சீரியஸா ப்ரோ அந்த சவரிகா சாங் வந்து அந்த பிஜிஎம்மே நல்லா இருக்கு. சவரிகா சாங் அதுல ஒரு சீனும் நல்லா கொடுத்துருக்காங்க. அவர் பயங்கரமா டான்ஸ் பண்ணியிருக்காரு. இதுல த்ரிஷாக்கும் அஜித் சாருக்கும் ஒரு சீன் ஒன்று வைப்பாங்க ஆப்போசிட். அவர் ஃபுல்லா அந்த பீச் சைட்ல உட்காந்துட்டு போட்ல எல்லாம் அந்த ஒரு சீன்லாம் நல்லா இருக்கும். யூத் அஜித் அந்த யங் பர்ஃபார்மன்ஸ்லாம் நல்லா இருந்தது. அவங்கள அப்படியே ஃபிளாட் பண்ண மாதிரி பேசுறது, லவ்ல விழ வைக்கிறது, அந்த மாதிரி பேசுறதுலாம் சின்ன விஷயம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே எல்லாத்தையும் காமிச்சிடுறாங்க. அதனால லேக் ஆகல. நிறைய பேர் லேக்ன்றாங்க. எல்லாருமே செகண்ட் ஹாஃப்ல தான் மெயின் பிக்சர்ஸ்லாம் காட்டுவாங்க. ஆனா இதுல ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே காட்டிடுறாங்க. கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் தான் போச்சு மூவி. தலை ஃபேன்ஸ்க்கு இது வந்து தலை பொங்கலா தான் இருக்கும். பொங்கல் முடிஞ்சாலும் இது தலை பொங்கல் தான். பை ப்ரோ.